வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 21 சம் பிரதர் ட்ரபிள். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கான் ரொம்பவே கோவமாக போயிட்டுருக்கிறான். ஷட் அவுட் ஸ்கூ போடுறாரு, இருந்தாலுமே அவன் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறான். நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதை கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அந்த ஓரியன்டேஷன் கிளாஸுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கெட்டாரை குறையாத பார்த்துட்டு இருக்கிறான். சரி, நான் போய் அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா இறங்கி கெட்டாரை குறைட்டு தான் வந்துட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கானை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவனோட இங்கே வந்துருக்கிறான், இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இவனுக்கு கை சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷட் அவுட்ஸ் வந்துட்டாங்க. மரியாதை நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கான் வந்து கெட்டாரை குறைட்டு கேட்குறான், அதாவது இலுமிட்டு கேட்குறான். மன்னிப்பா நான் எது கேட்கணும், யாருக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலுமி அவன் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறான். எது மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணுமா, நீ நிஜமாலுமே எந்த தப்புமே பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் கேட்கும்போது ஆமாம் நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கான் பார்த்தீங்கன்னா ஒத்த கையை பிடிச்சிட்டு அப்படியே தலைகளை தூக்கி போடுற இலுமியை. அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு சேஃப் லேண்டிங்கில் இலுமியை இறங்கிட்டான். மரியாதை நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெட்டாரா கூட ஒரு கையை பிடிச்சி அப்படி பார்த்தீங்கன்னா நசுக்கிட்டு இருக்கிறான். நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதா, நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டே இருக்கிற, நீ யார் முதல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலுமி கேட்கும்போது அவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் அவனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஓ நீ அவனோட ஃப்ரெண்டு இல்லை, மறந்தே போயிடுச்சு, அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கே தெரியலை அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாத, நீ அவனை ஹிப்னடைஸ் பண்ணிவிட்டு நீ எங்கேனா அவனுக்கு போக வச்சிருக்கிற, அதனால தான் அவன் எங்கே கிளம்பி போயிட்டான், முதல்ல நீ அவன் எங்கே இருக்கானாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் கேட்குறாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன, அவனே தான் இந்த ரூம் விட்டு போயிட்டே இருந்தான், வேணா நீயே அங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கெட்டாருக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கான் நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம், ஸோ கில்லுவா டிஸ்குவாலிஃபை ஆனதை நாங்கள் எல்லாருமே இங்கே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே பக்கம் பார்த்தீங்கன்னா குராபிக்காவும் லியோரியாவும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. குராபிக்காவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏன்னா கில்லுவா வந்து ஹிப்னோடைஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த மேட்ச்சில் ஹிப்னோடைஸ்க்கு அனுமதியே இல்லை, அவன் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணி இன்னொருத்தனை கொல்ல வச்சிருக்கிறான் கெட்டாரக்குரு, அதனால் நம்ம இன்னொரு தடவை போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கில்லுவை கொலை பண்ணியிருந்தானா அவன் என்னோட மேட்ச்சில் தான் டொடோரோவை கொண்டிருக்கிறான் அப்படின்னா நான் தான் டிஸ்குவாலிஃபை ஆகணும், அதனால் கில்லுவை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது, பண்ணால் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ஹான்ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் அதை பற்றி தான் கொஞ்சம் நேரம் பேசணும், நீங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நெட்டரை சொல்லும்போது நீங்கள் இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், ஏன்னா கில்லுவா வந்து தேவையில்லாமல் வந்து டிஸ்குவாலிஃபை இருக்கிற அப்படிங்கிறாங்க. அதனால் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்க, கில்லுவா வந்து அஃபிஷியலாக டிஸ்குவாலிஃபை ஆகிட்டான், ஏன்னா அவள் உங்கள் சண்டையில் கொலை பண்ணியிருந்தாலுமே சரி ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கிறான், அது ரூல்ஸை அத்துமீறத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஏன்னா உங்களோட போட்டியிலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கூட போட்டி போடுறதா இருந்தது, அவன் 2 சான்ஸுமே விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அது ரூல்ஸ் அத்துமீறதுக்கான அர்த்தம். அதனால் கான் வந்து அஃபிஷியலாக டிஸ்குவாலிஃபை ஆகிட்டான், அவன் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெட்டார சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் போக்கிலும் பார்த்தீங்கன்னா இங்கே குராபி கேட்ட நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா, நீ இசோக்கிட்ட சாட போடும்போது ஹிசோகா உங்கள்கிட்ட காதில் எதுவும் வந்து ஓதிட்டு போனானே அது என்னது, நான் அதை தெரிஞ்சுக்கலாமா, நீ அப்புறம் அவனே விட்டு கொடுத்துட்டான், நீ எதாவது பண்ணியே என்ன, அதே மாதிரி தான் டொடோரோவுக்கும் இந்த மாதிரி பேசினா அவனும் விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கில் வந்து குரப்பை கேட்டுகிட்டே இருக்கிறான். எனக்கு உன்னோட வெற்றி கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக்கில் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். ஏன் வெற்றி உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா எனக்கே அது ஒரு மாதிரியே தான் இருக்குது, இருந்தாலுமே உன்னோட வெற்றி அதுக்கு அர்ப்பணம் கூட இல்லை, ஏன்னா உன்னோட வெற்றியே ஒரு கேவலமான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க பேசிகிட்டே இருக்கிறான். ஏன்னா நானாவது கொஞ்சம் நேரம் சண்டை போட்டு ஜெயித்தேன், நீ அது கூட போடவே இல்லையே, கிலோ அவங்க கூட சண்டை கூட போடவே இல்லை, உங்களோட சண்டை போடுறதுக்கு அறுவறுப்பட்டுக்கிட்டு கிலோ அவன் பாட்டுக்கு தூரம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறான். என்ன தைரியம்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா, இங்கே நடக்கிறது எல்லாமே உபயோகம் இல்லாதது, ஏன்னா நீங்கள் இப்படி சண்டை போட்டாலும் உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல, அதனால் எல்லாருமே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கத்துறான். கெட்டாரக்கூர் நீ தான் கில்லுவாவை ஹிப்னோடைஸ் பண்ணி அவனை கொல்ல வச்சிருக்கிற, அதனால தான் அவன் வந்து டொடோரோவை கொண்டிருக்கிறான் அப்படின்னு உண்மையை சொல்லு, என் கில்லுவா எங்கே இருக்கிறான் முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். எனக்கு அவன் எங்கே போனானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி கில்லுவாவை நானே கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறேன், மரியாதை எங்கே இருக்கானாவது சொல்லு, நான் அவனோட உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் பேசிகிட்டு இருக்கிறான். ஓ நீ அவனோட உண்மையான ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் மேலே பார்த்தீங்கன்னா கெட்டாரக்கூர் கை வைக்க வரான். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கானுமே டாச் பண்ணி அங்கே தப்பிச்சிட்டான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெட்டாரோ இருந்துக்கிட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா, இங்கே நான் தான் ஓரியன்டேஷன் கிளாஸ் எடுக்கணும், அதனால் நீங்கள் போய் எல்லோரும் அமைதியாக இருங்க, இங்கே கிலோ டிஸ்குவாலிஃபை ஆனது தான், அவனை பற்றி பேசி இங்கே எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா ஒரு டிஸ்குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்டாக இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எந்த ஒரு அருகதையுமே இல்லை, ஏன்னா ஒரு டிஸ்குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்டை பற்றி பேசுகிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை, நீங்கள் எல்லாருமே அமைதியாக வந்தீங்கன்னா எங்களோட ஓரியன்டேஷன் கிளாஸை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டோரோ வந்து சொல்லும்போது அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க. ஸோ நீங்கள் போய் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீனுக்கிட்ட சொல்கிறாங்க.
கான் நீயுமே இந்த ஓரியன்டேஷன் கிளாஸை போய் கவனி, ஏன்னா எல்லா ஹண்டருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நெட்டர்னு சொல்லிட்டே இருக்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீன் வந்து இந்த ஹண்டர் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாப்பில். ஸோ இந்த ஹண்டர் கார்டு வந்துட்டு வச்சுக்கிட்டு உலகத்திலேயே 95% இருக்கிற டூரிஸ்ட் வேர்ல்டை வந்து நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்த்துக்கலாம், அதுவுமே ஃப்ரீயாக. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் யூஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லாமல். இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயே. மோஸ்ட்டாக இருக்கிற ப்ரைவேட் பார்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே எல்லா பொருளுமே நீங்கள் இந்த கார்டை காட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கார்டை தொலைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. வருஷத்தில் ஒரு 5 ஹண்டர் பாஸ் ஆகிறாங்கன்னா அதில் ஒரு ஹண்டர் எப்படியாவது இந்த கார்டை வந்து தொலைச்சிட்றாங்க. அதனால் நீங்கள் முதல் விஷயமா நீங்கள் அந்த கார்டை வந்து பாதுகாக்கணும், அதுதான் உங்களுக்கான மெயின் குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டை நீங்கள் விற்கவோ இல்லை யாருக்கிட்டையோ சேல் பண்ணவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீன் வந்து ரூல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன் கிளாஸுக்கு கவனிச்சிட்டே இருக்க. ஒரு வழியாக கிளாஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கெட்டாரோக்கூர் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டே இருக்கிறான். கெட்டாரோக்கூர் ஒழுங்கு மாதிரியே கிலோ எங்கே இருக்கானாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கெட்டாரோக்கூர்கிட்ட கேட்குறான். கிலோ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. நான் என் நண்பன் போய் திரும்ப கூட்டிகிட்டு வர போகிறேன், அவன் ஹண்டர் எக்ஸாமு திரும்ப அடுத்த வருஷம் பாஸ் பண்ண போகிறான், அவன் கன்ஃபார்மாக பாஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அவங்க 3 பேருக்குமே விருப்பம் இருக்குது என்ன அவனை கூட்டிகிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெட்டாரோக்கூர் கேட்குறான். பின்னாடி பார்த்தா லியோரியோ குராப்பிக்கா இருக்கிறாங்க. ஆமாம் நாங்கள் 3 பேருமே தான் போய் அவனை தேட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லு கிலோவோட வீடு, அதாவது உங்கள் வீடு எங்கே இருக்குது முதல்ல அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் வீடு வந்து குக்குரு மவுண்டைன் சொல்லிட்டு இருக்குது, அந்த மவுண்டெயினில் தான் எங்களோட வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் பகுதியில் இருக்குது. ஸோ குக்குரு மவுண்டெயின்ங்கிற ஒரு மலைப்பகுதியில் அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் போய் நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹிசோகா வந்துட்டான். நீ உங்கள் அசாசின் குடும்பத்தோட வீட்டை வந்து சொல்கிறியா, உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதா அப்படின்னு ஹிசோகா வந்து இலுமிட்டு கேட்கும்போது இல்லை நாங்கள் எல்லாமே பப்ளிக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. உன் கையை அப்படி அடிபட்டுருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அந்த பையன் என் கையை பிடிச்சிருந்தான்ல, அதனால தான் அவன் பிடிச்சி நசுக்குன்னு நசுக்கிட்டான், என் கை ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இதை கேட்ட ஹிசோகாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த காய் பழமாகறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹிசோகா வந்து கான் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் உண்மையிலேயே பெருசானதுக்கப்புறம் அவனை வேட்டையாடுறது உண்மையிலேயே ஒரு சுகமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பேசிகிட்டே இருக்கிறான். இந்த பையன் மட்டும் வளர்ந்தானா இவனுக்கு ஏகப்பட்ட சக்தி நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டாருக்கு பேசிகிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிசோகா இவனை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாருக்கு வந்து ஹிசோகாட்ட கேட்குறான். கான் வந்து என்னோடது மரியாதை, நீ அவனை விட்டு தள்ளி போயிரு, அவனுக்கு கூட நீ சண்டை போடாமல் இருந்தால் முதல்ல நீ ஏன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா நீ போய் அந்த பையன்கிட்ட இப்போவே சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாருக்கு பேச காயை சாப்பிட்டா எப்பவுமே நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் இந்த பழத்தை நான் பழுக்க விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ கானு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குக்குரு மவுண்டைன் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் அங்கே வந்துருக்கிறான். எல்லாரும் எப்படி பார்க்குறீங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் என் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹான்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாரி நான் என் ஊருக்கு போகிறேன், நீங்கள் எங்கள் ஊருக்கு வர மாதிரி இருந்தால் இந்தாங்க இந்த டிக்கெட் வச்சுட்டு எங்கள் ஊருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிக்கெட் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கிறான். ஸோ அவனோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை உயர்ந்த டிக்கெட் அந்த மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போக்குலும் அவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட மன்னிச்சிரு, நான் கூட சண்டை போட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குராப்பி கேட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறான். நான் ரொம்பவே கோவப்பட்டுட்டேன், நீ ஜெயிச்சது வந்து சரியில்லைன்னு நினச்சேன், அதனால தான் நான் உனக்கு எப்படி கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்குள் பேசிகிட்டே இருக்கிறான். சரி பரவாயில்ல விடு, நானும் உன் மேலே கொஞ்சம் கோவமாக இருந்தேன், அதனால தான் நானும் அப்படி பேசிட்டேன்னு குராப்பிக்காவும் போக்குலும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நான் ஜெயிச்சது வேணால் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் பாரு ஹண்டர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவேன், ஏன்னா நான் என்கிட்ட இப்போ ஹண்டர் பேட்ச் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போக்குள் பேசிகிட்டே இருக்கேன். அது சரி உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து கேட்குறான். இது ரொம்பவே அதிக ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ஒரு ஹண்டர் எக்ஸாமில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு லிஸ்ட் எடுக்க வைக்கிற ஒரு டிவைஸ்ரா. இந்த டிவைஸ் வச்சு நம்ம யாரை வேணால் பார்க்கலாம், யாரை வேணால் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்கல் பேசிகிட்டு இருக்கிறான். அப்படியா, எனக்கு இதில் இன்னொருத்தரை தேடணும், எனக்கு தேடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சட்டோட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சட்டோட்ஸ் என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிமீரை வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கான் இருந்துக்கிட்டு நீ வேணா கிங் ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் போர் ஒரு ஹண்ட்ரு, அவரை மட்டும் நீ தேடி பார்க்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ சொல்கிற ஆளோட பேர் இங்கே எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா ரொம்பவே பெரிய கனெக்ஷனில் இருக்கிறவர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்கல் பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா உங்கள் அப்பா அந்தளவுக்கு பெரிய ஆளான்னு அப்படின்னு சொல்லிட்டு லியூரி வந்து கான் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான். அதான்டா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கிறான். சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்கல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளம்பி போயிட்டான். பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கானுமே அவனை அனுப்பி வச்சுட்டான். அட பைத்தியக்காரா, நீ போய் அவங்ககிட்ட குக்குரு மவுண்டன் எங்கே இருக்குன்னு கேட்டுருக்காமல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். பரவாயில்ல விடு, நம்ம ஒரு ஹண்டர்ஸுங்கிறதுனால நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அதனால் நாமளே போய் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பிக்க சொல்லிட்டு இருக்கிறான். அட ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சட்டோட்ஸ் வந்துட்டாங்க. கான் இதை நீ உன்னோட இடத்துல விட்டு வந்துட்ட பாரு, இது உனக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட பேட்சை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு புக்குமா இருக்குது. சரி நான் கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டோட்ஸ் கான் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் உனக்காக வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. கான் உண்மையிலே இது எவ்வளோ பெரிய பொறுப்பான விஷயம் தெரியுமா, நீ ஹண்டராக இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹண்டர்ஸுமே உலகத்தையே சேர்ந்து மாற்றிடலாம்,
எந்த ஹண்டருமே நான் பார்த்து வெக்கப்பட்டதில்லை. இருந்தாலுமே இவரை பார்த்து நான் ஹண்டராக இருக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். ஏன்னா எங்கெல்லாம் பிரச்சனைன்னு ஒரு பக்கம் கிளம்புதோ அந்த இடத்துல அந்த ஹண்டர் அப்படியே கிளம்பி போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை அப்படியே சுமூகமாக முடிச்சு விட்டுட்டு கொடூரமாக இருக்கிற அந்த இடத்த அப்படியே அழகாக மாற்றி விட்டுருவாரு. இல்லை சமய பிரச்சனையாக இருக்கிற ஊரில் இவரோட சொந்த காசையை போட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னா பார்த்துக்கேன். அந்த கொடூரமாக இருக்கிற உலகத்தையே இவர் வந்து அழகாக மாற்றிட்டு இருப்பார். பாழாக்கப்பட்ட எல்லா ஊரையுமே இவர் சுத்தம் பண்ணிட்டு போகிறதுனால இவரோட செயல் எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட் தான் இப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹண்டருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஹண்டரை பார்த்துட்டு தான் நீங்கள் எல்லாருமே வளரணும் அப்படின்னு. அந்த ஹண்டரோட பேர் வேறு யாருமே இல்லை, கான். நீ முன்னாடி கேட்டுருந்தீங்கள ஜின் ஃப்ரீக்ஸ், அவராக தான் இந்த ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னே கானுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தன்னோட அப்பா பற்றி இவன் கேட்டுக்கிறதுக்காக நான் வந்து அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் அவரை பற்றி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவரை பற்றி எந்த ஒரு பெரிய தகவலுமே எனக்கு தெரியல. இருந்தாலுமே கான், நீ வந்து ஒரு புனிதமான வேலையில் சேர்ந்துருக்கிற. அது மட்டும் இல்லாமல் உன்னை இவ்வளோ நேரம் கொண்டு வச்சு உட்காந்ததுக்கு பேசுனதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டோட் சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க, நீங்கள் எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் தானே சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான் கிட்ட சொல்லும்போது, கான் ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கான் கிளம்பி போயிட்டு இருக்கிறான். இல்லை ஒன்றுமே இல்லை, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சட்டோட்ஸ் போக சொல்லிட்டாப்ல. அப்படின்னு சரி நான் போயிட்டு வரேன் மிஸ்டர் சட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் சிமீரா இருந்துட்டு சட்டோட்ஸ் கிட்ட ஏன் அந்த பையன்கிட்ட அப்படி போய் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, அவர் புரியாத புதிர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிமீரா கிட்ட சட்டோட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த குக்குரு மவுண்டன் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்ததுல 3700 மீட்டர் உயரம் இருக்கிற அந்த குக்குரு மவுண்டன் வந்து டென்டோரோ ரீஜன், அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் படோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம போகிறதுக்கு எப்படி குறைஞ்சது 3 மணி நேரமாக ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம எப்போ கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு குறப்பிக்க கேட்கும்போது, இப்போவே கிளம்பலாம், நம்ம இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லியிருக்கிறான். அப்படின்னா சரி நீ சொன்னதுனால நான் இப்போவே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறப்பைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டா. ஸோ இவங்களுக்கு ஃப்ரீ தானே, அதனால் இவங்க எங்கே வேணால் போய்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸியில் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்க. ஐயோ டிரைவர் ஏதாவது பார்த்து பண்ணியா, இங்கே என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் மட்டும் என்னங்க பண்ண முடியும், இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம ட்ரெயினுக்கு லேட் ஆயிருமே அப்படின்னு குறப்பிக்க சொல்லிட்டே இருக்கிறா. எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான் கத்தும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் சைடு வாக்கில் உள்ள இருக்கும்ல ரோட்டுக்கு ஓரத்துலையே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேகம் ஓடிப்பிட்டு இருக்கிறாங்க. கான் நம்ம இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம லேட் ஆயிருண்டா, அந்த ஏர்போர்ட்டுக்கு நம்ம டைமுக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல, நான் கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் கிலோவை கூட்டிகிட்டு வரதுக்கு. நான் எல்லாருமே 100 எக்ஸாம்பிள் இப்படி தானே ஓடிட்டு இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம இப்படி ஓடினதெல்லாம் எனக்கு 100 எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஓடினது இதை விட ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான் வந்து பேசிட்டே இருக்க, இவங்க 100 எக்ஸாமில் கடந்த வந்து ஒவ்வொரு பாதையுமே பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே கான் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறா ஏ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டோட்ஸ் சிமீரா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. சட்டோட்ஸ் நீ எதுக்காக அந்த பையன்கிட்ட போய் அவ்வளோ தனியாக பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சிமீரா கேட்கும்போது, உனக்கு அது சொன்னாலும் புரியாது சிமீரா, ஏன்னா அந்த பையன் ஒரு புரியாத புதிர், அவனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டோட்ஸ் பேசிட்டே இருக்கிறாங்க. கான் இனிமே தான் உண்மையான 100 எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சட்டோட்ஸ் சொல்கிறாப்ல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 100 எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு பேட்ஜையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து இவங்க கிலோவை பார்க்க போகிறாங்களா, யார் பார்க்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.